பாண்டியன் ஸ்டர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இவ்வளோ பெரிய நாடகத்தை ஆடி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்கீங்க. ஒரு வார்த்தை உங்கள் பையனோட எங்கள் பொண்ணு 2 வயசு பெரியவ தான், அதே மாதிரி அவள் 12வது தான் படிச்சிருக்கான்னு அன்னைக்கே நீங்கள் சொல்லியிருந்தா இஷ்டம் இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம், இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிட்டு வேறு பொண்ணெல்லாம் நாங்கள் பார்த்து போயிருப்போம். ஆனால் இஷ்டத்துக்கும் நீங்களே இவ்வளோ பொய்யெல்லாம் சொல்லிட்டு இப்போ என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி நாடகம் ஆடினா நாங்கள் எப்படி அதெல்லாம் நம்பிட்டு ஏற்றுட்டு இருக்க முடியும்? இங்கே பாருங்கள், நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். உங்கள் பொண்ணு இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், அதனால் உங்கள் பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கொள்ளையில் இருந்துட்டு நான் கூட எங்கள் அப்பா வேறு ஏதோ சொல்ல போகிறாருன்னு நான் நினச்சிட்டேன். நான் நினச்ச மாதிரியே தான் எங்கள் அப்பாவும் முடிவு எடுத்திருக்காரு. உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்கள் செஞ்ச தப்புக்கு என் பொண்ணுனுக்கு தண்டனை வேண்டாம், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க சம்மதி. நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான், இந்த பொய்யெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி தான் நாங்கள் இவ்வளோ பொய்யும் சொல்லிட்டோம். அதுக்காக உங்ககிட்ட நாங்கள் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு மாணிக்கம் இருந்துட்டு பாண்டியனோட காலில் விழுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மாப்பிள்ளை நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சரவணோட காலையும் விழுறாங்க. என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்பா, வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க மாமா, நான் தெரிஞ்சியோ தெரியாமலையோ இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னால் என்ன மாமா நியாயம்? நீங்கள் கூட என்னை புரிஞ்சுக்கலையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, இங்கே பாருப்பா, நீயாவது என்கிட்ட சொல்லலைனாலையும் பரவாயில்ல, எங்கள் வீட்டில் வேறு யார்கிட்டையும் உண்மையாக சொல்லலைனாலையும் பரவாயில்ல, உன்னை நம்பி உன் கழுத்தில் தாலி கட்டின உன் புருஷன் அவங்ககிட்டையாவது நீ உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, அவங்ககிட்ட ஏன் நீ உண்மையை சொல்லாமல் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு புத்தி கட்டுத்தனமா இது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். அதுக்காக எத்தனை தடவை வேணாலையும் நான் மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் என்னை வீட்டை விட்டு மட்டும் வெளியே போக சொல்லிடாதீங்க மாமா. என்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியாது மாமா. போக சொன்னால் நான் எங்கே மாமா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, உன்னை இந்த அளவுக்கு ஆளாக்குனாங்களே, உங்கள் அப்பா அம்மா கூட கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாக்கியம் இருந்துட்டு வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டில் ஒருத்தி இருக்கா, அவளை வச்சுக்கிட்டு நான் எப்படி இவளை வீட்டில் கொண்டு போய் வாழை வெட்டியை வச்சுக்க முடியும்? அப்போ அவளோட வாழ்க்கை என்ன ஆகும்? பொண்ணு கேட்டு வரவங்களும் வருவாங்களா? மாட்டாங்களே. உங்ககிட்ட எத்தனை தடவை வேணாலையும் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம், தயவு செஞ்சு என் பொண்ணை இதே வீட்டில் இருக்க சம்மதம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுடைய பொண்ணோட வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் பற்றி நினச்சி ஏன் பையன் வாழ்க்கையை நான் அழிக்க முடியாதுங்க. அவன் நான் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உங்கள் பொண்ணு அவன் தாலி கட்டினான். திருப்பி என்ன ஒரு வார்த்தை, நீங்கள் அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை பாருங்கள் எப்படி நிற்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னை திருப்பி அவன் ஒரு கேள்வி கேட்டானா நான் என்ன நிலைமைக்கு ஆளாகுவேன்? இது வரைக்கும் அவன் ஒரு வார்த்தை கூட நீங்கள் பண்ணி வச்ச கல்யாணத்தை பாருங்கப்பான்னு ஒரு வார்த்தை கூட அவன் தப்பாகவே சொல்லலை. அப்போ அவன் மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஆனால் உங்களுடைய சுயநலத்துக்காக உங்களை மாதிரி என்னாலேயும் என் பையனோட வாழ்க்கையை என்னால் அழிக்க முடியாது. தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயோ, என்னை திரும்ப திரும்ப வீட்டை விட்டு வெளியே போங்க வெளியே போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, எனக்காவது இந்த வீட்டில் யாராவது பேசுங்களேன். அம்மா நீங்களாவது பேசுங்க, என்னை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு நீங்களாவது அம்மா கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்டேயும் கோமதி கிட்டே போயிட்டு, அத்தை நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் கண்ணு முன்னாடியே வரவே வராது, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ கோவம் வருது, நீ எல்லாம் ஒரு பொண்ணா இவ்வளோ பொய் சொல்லியிருக்கு, இது மட்டும்தான் நீ சொன்ன பையா இல்லை இதுக்கு மேலேயும் நீ நிறைய அடிக்கிட்டு போயிருக்கியான்னு நீ உண்மையே சொன்னால் கூட அது எங்களுக்கு பொய்யா தான் தெரியும். அதை வாழ வேண்டியவன் சரவணன், அவன் எப்படி உன்னை நம்பி உன் கூட குடும்பம் நடத்துவான்? அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. நீ இவனை விட்டு நீ போனால் மட்டும்தான் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா, இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ, என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்களே, வீட்டை விட்டு வெளியே போக சொன்னால் நான் எங்கே போவேன்? ஏதோ புத்தி கட்டுத்தனமாக இவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் நான் தலையாட்டிட்டேன். அதுக்காக என் அப்பா இவர் காலில் எல்லார் காலையும் விழுந்தாங்க. நானும் எல்லார்கிட்டையும் இவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட என் மேலே உங்களுக்கு
பாசமே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாசம்லாம் நிறையவே இருந்ததுமா. ஆனால் அந்த பாசம் யார் மேலே வைக்கணும்னு நமக்கு தோணியிருக்கும். ஆனால் உன் மேலே நாங்கள் எல்லாருமே அவ்வளோ பாசமாக இருந்தோமே. நீ முதல்ல எங்கள் எல்லாரையும் நினச்சி பார்த்தியா? இல்லை இல்லை, இஷ்டத்துக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னதுக்காக போய் அடிக்கிட்டே போனல, அனுபவிச்சு தானம்மா ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுக்காக எத்தனை தடவை வேணாலையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் நீங்கள் தான் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, என் அப்பாவே நல்ல முடிவு எடுத்து உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்காங்க. அப்படி அவர் வேறு ஏதாவது முடிவு எடுத்திருந்தா கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுறாங்க. சரவணன் அப்படி சொன்ன உடனே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. போதுமாமா, நீ சொன்ன பொய்க்காக என் பையன் மேலே அபாண்டமாக பழி போட்டல, அவன் வேறு யாருக்குடைய தொடர்பில் இருக்கான், அதனால தான் அவருக்கு என்னை பிடிக்காம போச்சுன்னு சொல்லி இஷ்டத்துக்கும் பொய் சொன்னல. ஆனால் இப்போ உன்னுடைய வெளிச்சம் எல்லாமே வெளியில் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் ராஜ்யம் மீனாவும் இருந்துட்டு வயசு விஷயம் படிப்பு விஷயம் மட்டும் தெரிஞ்சதுக்கே இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை, இன்னும் நகை விஷயம்னு ஒன்று வந்தால் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு ஏதோ உங்கள் பொண்ணு தான் இந்த பாண்டியனோட குடும்பத்தோட வாரிசு முதல்ல சுமக்கிறேன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பேச்சு பேசுனீங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கல்ல என்னெல்லாம் நடந்திருக்கு. ஐயோ மாமா, நான் குழந்தை விஷயத்தில் சத்தியமாக போய் சொல்லலை, என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன காரணத்துக்காக நாங்கள் உன்னை நம்பணுமா? இஷ்டத்துக்கும் போய் சொல்வீங்க, நம்பினா எப்படிம்மா நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. நாங்கள் யாராச்சும் நம்பினாலையோ உன் புருஷன் உன்னை நம்ப மாட்டாரியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. மாமா இனிமேல் இந்த பொய்யெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் நான் எல்லா பொய்யும் சொன்னேன், ஆனால் இப்போ தான் எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல, சத்தியமாக இனிமேல் நான் எந்த ஒரு பொய்யும் நான் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கோங்க, ஏற்றுக்கோங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் என் கண்ணு முன்னாடியே நீ வராத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. குழலி ஒரு பக்கம் மரியாதையை இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே உன்னை பார்க்கவே இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே இஷ்டம் இல்லை, இன்னும் எதுக்காக நீ இந்த வீட்டில் இருக்க, மரியாதையாக வெளியே போன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா இவளாம் இப்படி சொன்னால் கேட்கவே மாட்டா, அதனால் எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் தூக்கி போடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ, என் பொண்ணெல்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா, மயில் நீ ரூமுக்கு போமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ரூமுக்கு போக சொல்கிறீங்க? இது உங்கள் பொண்ணோட வீடு கிடையாது, இது எங்களுடைய வீடு, இந்த வீட்டில் அவள் இருக்கணுமா வேண்டாமான்னு நாங்கள் எல்லாரும் தான் சேர்ந்து முடிவு எடுக்கணும். நீங்கள் வாழ வந்தவங்க, ஆனால் இந்த வாழ்க்கையை நீங்கள் சரியான முறையில் உங்களுக்கு வாழ தெரியல, மரியாதையை வெளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வெளியே போக சொன்னால் என்ன அர்த்தம்? என் பொண்ணை கூட்டிகிட்டு நான் வெளியெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி பாக்கியம் ஒரு பக்கம் சண்டைப்படுவோம். அம்மா, இவங்கக்கிட்டே எதுக்குமா நம்ம வாயால் பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கருத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறாங்க. வெளியில் வடிவு மாறி அதுக்கடுத்துதான் காந்தி மதின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி பல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.